தமிழகத்தின் சிறந்த கருத்தரித்தல் மருத்துவமனை ARC. தமிழக வெற்றி கழகத்துடைய கொடி பிரம்மாண்டமான முறையில வானத்துல பறந்துட்டு இருக்கு. இந்த கொடியில இடம்பெற்றிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்கு. ரெனி வாகை பூ, சிவப்பு நிறம், மஞ்சள் நிறம்னு இது எதை பத்தி குறிக்குது அப்படின்னு தெரிஞ்சுப்போமா? தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியை இன்னைக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கட்சிக்கான பாடலையுமே ஒலிக்க செஞ்சிருக்காங்க. இதுல அந்த கொடியில இடம்பெற்றிருக்கக்கூடிய அதுக்கப்புறமா வாகை பூ, கொடியுடைய கீழையும் மேலையும் சிவப்பு நிறம், நடுவுல மஞ்சள் நிறம் இடம்பெற்றிருக்கு. இது அந்த வாகை பூ எதை சுட்டி காட்டுது அப்படின்னா, முன்னாடி எல்லாம் போர் கண்ட வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, போர்ல வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா அவங்க திரும்பி தன்னுடைய நாட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு வாகை பூவை சூடுவாங்களாம். அதாவது வெற்றி கண்ட வீரர்களுக்கு வாகை பூ சூடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கட்சி தொடங்கப்பட்டதுக்கு அப்புறமா வெற்றியை நோக்கி பயணிக்கும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த வாகை பூவை அவங்க கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி போர்ல யானைகளுடைய பலம் அப்படின்றது அளவு கடந்தது. யானைகளை மட்டுமே வச்சு போர் கண்டு வெற்றி பெற்ற வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில இந்த கொடியில யானைகளுமே இடம் பெற்றிருக்கு. இந்த கட்சிக்கான பாடலுமே இப்ப பிரம்மாண்டமா ஒலிச்சிட்டு இருக்கு. சிவப்பையும் மஞ்சளையும் கொண்டு இந்த கொடி உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கொடி இப்போ பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தினதோட பலரும் இப்போ வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் நியூஸ்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழகத்தின் சிறந்த கருத்தரித்தல் மருத்துவமனை ARC.